Hello friends, welcome to Nani's Recipe and Vlogs channel. இதுதான் மொத தடவை என் சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைத்திக்கங்க. அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்றைக்கி சிம்பிளான டேஸ்டியான க்ரீன் சிக்கன் கறி எப்படி சமைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். இதற்கு நான் 500 கிராம் கோழி எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் சேர்த்து இதை நல்லா கிளறி ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு பேஸ்ட்டு அரைக்கணும். இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். சிலிண்டர்களாக விட்டுருக்கேன். அப்புறம் ஒரு சிராய் எடுத்துருக்கேன். அதையும் சின்னதாக வெட்டி ஒன்றா சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 4, அதையும் சின்னதாக வெட்டி ஒன்றா சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயமும் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இதோட இந்த சின்ன மிளகாயும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உரப்பு கூட வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு தக்காளி பழம், சின்ன துண்டு இஞ்சி அதை சின்னதாக வெட்டி அதோட சேர்த்துக்கலாம். அதோட 1/2 கப்பு தண்ணி. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது அரைச்சாச்சு. பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. வானொலி அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பூவு, 2 கிராம்பு சேர்த்து அதோட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் ஒன்றா சேர்த்து இதில் இப்போ நல்லா வேக விட்டுக்கணும். ஊற்றின பிறகு அதில் இன்னும் கொஞ்சம் இருக்கும். அது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஒன்றா ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்லோ ஃபயரில் வச்சு இந்த பேஸ்ட்டை நல்லா வேக வைக்கணும். இந்த பேஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த பேஸ்ட்டு நல்லா வெந்து வருது. இந்த சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்குவோம். இந்த சமயத்தில் நம்ம கோழியை ஒன்றா சேர்த்துக்கலாம். கோழியை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் இந்த பேஸ்ட் வந்து கோழியில் ஒட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இதில் இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவு பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதோட பெருஞ்சீரகத்தூள் 1 டீஸ்பூன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கோழி வெந்துருச்சு. இதில் பாதி எலுமிச்சை சாறை புழிஞ்சி விட்டுக்கலாம். புழிஞ்சிட்டு அதை கிண்டி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அதோட
கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக குக்கிங் க்ரீமு பாருங்கள், கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். குக்கிங் க்ரீம் சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. க்ரீன் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. கிரேவி இவ்வளோ திக்காக இருந்தால் போதும், ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.